இன்னைக்கு தள்ளுவண்டி ஸ்டைல் தக்காளி சட்னி ரெசிபி தான் பண்ண போறோம். டக்குன்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, ஒரு 10-15 பேருக்கு சட்டுன்னு செய்யணும் அப்படின்னா இந்த ரெசிபி சூப்பரான ஒரு ரெசிபி. ஒரு 5-10 நிமிஷத்துலயே செஞ்சு முடிச்சிடலாம். யாருக்கும் தெரியாத சீக்ரெட்டான விஷயம் இந்த கார சட்னியில் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். 10 வரமிளகாயை வெதுவெதுப்பான தண்ணியில ஊற வச்சிடுங்க. ஒரு பெரிய வெங்காயம், 4 பழுத்த நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 5 தக்காளி வரைக்கும் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இதை 1-2 கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச வரமிளகாய், ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்து நல்ல வலுவலுன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்ச இந்த தக்காளி பேஸ்டையும் உள்ள சேர்த்துக்கலாம். இது நல்லா சுண்டி வரட்டும். இந்த அளவுக்கு அது நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறம் இப்போ தாராளமா தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 செம்பு நிறைய தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதி வந்ததும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்கலாம். இதோட சீக்ரெட்டே இட்லி மாவு தான். இது கைவிடாம கலந்துட்டே இருங்க, கட்டி தட்டக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததுக்கு அப்புறம் கை நிறைய கொத்தமல்லி தழை தூவி இறக்கிருங்க. அப்படியே தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க, மொண்டு ஊத்தி அள்ளி எடுத்து சாப்பிடணும். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.